மாதா பிதா குரு தெய்வம் நால்வருக்கும் முதல் வணக்கத்தை கூறிட்டுங்க. நந்திகேஷ் அஸ்ட்ராலஜி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, என்னை ஷேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி கூறி, இந்த புஷ்கராம்சமுடைய விரிவான விளக்கம், அது யார் யாருக்கு என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு விரிவாக நான் சொல்கிறேங்க. இந்த தொடர்ச்சி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக வருங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க, எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்று நான் எண்ணிக்கை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடு லக்கண வீடு 1. அப்போ இரண்டாவது வீட்டில் புஷ்கராம்சம் இருக்கிறது என்னென்ன பலன்கள் அப்படியே வருங்க லைனா. இப்போ எல்லா லக்கணங்களுக்கும் இந்த பாடம் பொருந்துங்க. எல்லா லக்கணத்துக்கும் நான் போட்ட அட்டவணை பொருந்தும். அது இப்போ நான் மேச லக்கணத்துக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் லக்கணத்தை ரிஷபத்துக்கு மாற்றினீங்கன்னா லக்கணத்தை ரிஷபமாக போட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி தான் வரணுங்க. இப்போ 1வது வீட்டில் என்னென்ன நட்சத்திரம் இருந்தால் புஷ்கராம்சம்னு நான் கட்டத்தில் பின்னாடி கொடுக்குறேங்க. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக அந்த புஷ்கராம்சத்தில் எத்தனாவது வீட்டில் வேணாலும் அமரலாம். அது 1 அமரலாம், 2 அமரலாம், 3 அமரலாம், ஒரு சிலருக்கு 5 கூட அமருங்க. அது அவரவருடைய விதி பயன், வினை பயன், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் 1 தான் அமையும். அதை ஒன்றே தூக்கி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கணும். இதுதான் உண்மை தத்துவம். இப்போ 1வது வீடு லக்கண வீட்டில் புஷ்கரம், அப்போ மேச வீடுன்னு வச்சுக்கோங்க. மேச லக்கணத்தில் மேச ராசியில் மேச லக்கணம் ராசி விட்டுருங்க. லக்கணம் தான் எப்பயுமே நான் பேசுகிறது. அப்போது மேச லக்கணத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு புஷ்கராம்சம் 2 நட்சத்திரம் தான் வரும். பரணி 3ஆம் பாதமும், பரணி 3ங்க, கார்த்திகை 1ஆம் பாதம். அப்போ மேசராசியில் இருக்கிறவங்க பரணி 3 வந்தாலும் புஷ்கராம்சத்தில் வந்துடுவாங்க. அதே மாதிரிங்க கார்த்திகை 1 வந்தாலும் புஷ்கராம்சத்தில் வந்துடுவாங்க. அடுத்தது வந்துங்க ரிஷபராசிக்காரங்க. இதில் வந்து கண்டிப்பாக எல்லா கட்டத்திலையும் இருக்கும்போது எல்லா லக்கணமும் வருங்க, எல்லா ராசியும் வரும். அதில் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரம் சிக்குங்க. சரி, இப்போது 1வது வீட்டில் புஷ்கராம்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் அது பிரதிபலிக்க வேண்டாங்க, அது பார்த்துக்கோங்க. சரி, 1வது வீட்டில் புஷ்கராம்சம் நட்சத்திரம் இருந்ததுன்னா மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க. அப்போது தன் சுய உழைப்புனால், தன்னுடைய சொந்த காலுனால் நின்று மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை அடைவார்கள். யார்? லக்கணம்னா உயிருங்க. லக்கணம்னா உயிர். அப்போது ராசி உடல். இப்போது அந்த 2 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர சாரம் வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதத்தில் பிறந்துட்டாங்கன்னா இவளுக்கு இந்த மாதிரி வெற்றியை கொடுக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தது லக்கணம் மேச வீடுனா 2வது வீட்டிலைங்க. அவங்களுக்கு 2வது வீடு ரிஷப வீடு. இப்போ ரிஷப லக்கணத்தை 1ன்னு என்னன்னாங்கன்னா அவங்களுக்கு 1வது வீடு 2வது வீடு மிதுன வீடாக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ 2வது வீட்டில் புஷ்கராம்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. ரோகிணி நட்சத்திரம் வந்துங்க 2ஆம் பாதம், கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைங்க பொன் பொருள் தனம் வீடு வாசல் வாக்குஸ்தானம் இதெல்லாம் குடும்ப பொறுப்பு அதிகரிக்குங்க. பொருள் ஈட்டி சிறந்த பெருமை நிலையை அடைய கொடுவாங்க. வட்டிக்கு காசு கொடுக்கலாம், வாடகைக்கு வீடு விட்டு சம்பாதிப்பாங்க, வாடகை வீடு கட்டி சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி யோகங்கள்லாம் இந்த நட்சத்திரக்காரங்க யாருக்கு? ரோகிணிக்கு கார்த்திகை பாதம் நாளுக்கெல்லாம் உண்டாகும். இது வந்துங்க 2வது மேச வீட்டுக்கு 2வது வீடு. இப்போ ரிஷப லக்கணம் வருதுன்னா முதல் வீடுங்க. அப்போ வந்து அவங்க முதல் இது நான் சொன்ன பாருங்க, அதை எடுத்துக்கணும். முதல் இதுனா தன் சுய உழைப்புனால மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை எடுத்துக்கணும். 2வது வீடு அவங்களுக்கு மிதுன வீடாக வரும். யார்? ரிஷப லக்கணத்தில். புரியுதுங்களா? 1 எடுத்துகிட்டு 1 பாதம் அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா. அடுத்தது 2வது வீட்டில் வந்துங்க பொன் பொருள் தனம் சொல்லி முடிச்சாச்சுங்க. 3வது வீட்டில் புஷ்கராம்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது புனர்பூசம். புனர்பூசம் வந்துங்க 2ஆம் பாதம், திருவாதிரை 4ஆம் பாதம். 2 நட்சத்திரங்கள் அந்த ராசிக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வரும். புரியுதுங்களா? லக்கணமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் அந்த நட்சத்திரம் இருந்தால் அப்போது இளைய சகோதரருக்கு லாபம் வருங்க. கூட்டு தொழில் சிறப்பாக அமையும். பங்குதாரர்கள் கூட கூட்டு போட்டுக்கிட்டால் இவங்களை சேர்த்துக்கிட்டால் வெற்றி வருங்க. ஜாதகர் எடுக்கும் முயற்சி அனைத்து காரியங்களையும் வெற்றி தானுங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்.
வேலையாட்கள் விசுவாசியாக இருப்பாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, உண்மைக்கு புறம்பாக நடக்க மாட்டாங்க. கூட்டு தொழில், இளைய சகோதரருக்கு இந்த ஜாதகக்காரங்களால் லாபம், கூட்டு தொழில் போட்டால் லாபம். இந்த மாதிரி எல்லாம் அந்த 3வது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முயற்சி ஸ்தானமெல்லாம் வெற்றியாகும். உடன்பிறப்புகள்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி யோகத்தை இந்த ஜாதகர் வாங்குவார். சரி, 4வது வீட்டில் இருந்ததுன்னா, 4வது வீட்டில் என்னங்க, மேச வீட்டுக்கு நான் சொல்லிகிட்ருக்குறேன். மேச ராசியாக வச்சுக்கலாம், லக்கணமாக வச்சுக்கலாம். இப்போ 4வது வீடு புனர்பூசம் வந்துங்க 4ஆம் பாதங்க, பூச நட்சத்திரம் 2ஆம் பாதங்க. பூச நட்சத்திரம் 2ங்க, புனர்பூசம் 4ஆம் பாதம். இது வந்துங்க கடக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ மேச வீட்டுக்காரங்களுக்கு 4வது இதாக வருங்க. அந்த வீடு ஒன்றுனா 1ஆம் பாதம் சொன்ன இதை எடுத்துக்கணும், கருத்து எடுத்துக்கணும். சரி, 4வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்தால் கல்வி, சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். இவற்றில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் வீடுங்கிறது தாய் வீடு வருங்க. தாய் கூட நல்ல சுகஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. அப்போ தாய் வழியாக சொத்து கிடைக்கும், தாய் வழி உறவுகள்லாம் பணம் அதை மாதிரி லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் வந்துங்க இவங்களுக்கு வந்து அதிகப்படியான தாய் மூலிமா, தாய் வீடு சொந்த வீடு இருக்கும், தாயினால் சொத்து கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் கிடைக்குங்க அவங்களுக்கு. வெற்றி மொத்தத்தில் நிச்சயங்க வெற்றி ஏற்படும். கல்வி, 4வது வீட்டுக்கு என்னென்ன வருங்க, கல்வி, வீடு, விவசாயம், கால்நடைகள், பால் சம்மந்தமானது, பெட் அனிமல் வளர்த்துறது, பறவைகள் வளர்த்துறது, இந்த மாதிரி யோகங்கள். விவசாயத்தில் அதிக மேன்மை, கால்நடைகள், விவசாயம், பால் பண்ணை நடத்துறது, பண்ணை வீடுகள் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிங்க அம்சங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வாங்க. புரியுதுங்களா? 4ஆம் வீட்டில் புஷ்கராம்சத்தில் நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாருன்னா மேச வீட்டுக்கு 4வது வீடுங்க. இப்போ மிதுன வீடாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, 2வது வீடாக வரும். அந்த 2வது வீட்டுக்கு பலன் சொன்ன மாதிரி அதை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ 4வது வீட்டுக்கு இவ்வளோ அம்சமான நிறைவான இது இருக்குங்க. சரி, அடுத்து 5வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்தால் 5வது வீடு வந்து முதல் குழந்தை ஸ்தானம் அம்சமாக இருக்கும். முதல் குழந்தை வீடுங்க, பூர்வ புண்ணியம், குலதெய்வ அனுகூலமெல்லாம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டம், வெட்டிகள், குழந்தைகளால் அதிர்ஷ்டம். அவங்க அப்பா அம்மா வீடு கட்ட முடியலைன்னா கூட முதல் குழந்தை அப்பா அம்மாவை கண்டிப்பாக அந்த ஜாதகக்காரர் கட்டிடுவார். அப்பாவோ அம்மாவோ இந்த ஜாதகம் பொருந்துச்சுன்னா குழந்தைன்னா அப்போ அம்மா கண்டிப்பாக கட்டிடுவாங்க. அந்த குழந்தையே சொந்த வீட்டில் தான் பிறக்குங்க, சொத்து சுகத்தோடு தான் பிறக்கும், குலதெய்வ அனுகூலமெல்லாம் இருக்குங்க. இருந்தாலும் அந்த குழந்தை அந்த வீடு கட்டுவானுங்க, வீடு இருக்க வீடு கட்டுவாருங்க. அப்போ குழந்தைகளால் அதிர்ஷ்டம், காதலாலும் அதிர்ஷ்டம் உண்டுங்க, காதல் வாழ்க்கை சிறப்படையும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சேர அதிர்ஷ்டம் உண்டுங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வெற்றியெல்லாம் கொடுக்குங்க 5ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் வந்துங்க உத்திரம் 4ஆம் பாதங்க, அஸ்தம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு என்ன வெற்றி கொடுக்கும்? மேசராசி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு இது வருங்க. நான் ராசி எடுத்துக்கிட்டாலும் அதே தாங்க, லக்கணம் எடுத்துக்கிட்டாலும் அதே தானே வரும். இப்போ 6ஆம் வீடு கன்னி வீடு, அது உத்தர 4ஆம் பாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணுங்க, அஸ்தம் 2ஆம் பாதம் வாங்கியிருக்கணுங்க. இப்படி 6ஆம் வீட்டுக்கு வந்து என்னென்ன பலன்கள்னா, 6ஆம் வீட்டில் புஷ்கரம் எதிரிகளால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. 6ஆம் வீடு வம்பு, வழக்கு, சண்டை, உடல்நலக்குறைவு, இந்த மாதிரி கடன் இதெல்லாம் இருக்கும். இப்போ வெற்றி மேல் ஜெயம், நல்ல வேலைகள் எளிதில் கிடைக்கும், வெற்றி அதனால் கிடைக்கும், வீரியம், விஜய ஜெயம், ஜெயஸ்தானம், மொத்தத்தில் லாபமாக வெற்றி, வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு போனால் ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். கடன் இருந்தாலும் கடனை கட்டி முடிச்சிருவாங்க. சனிக்கிழமை சனி ஓரையில் கட்டி முடிச்சிருவாங்க. சனிக்கிழமை சனி ஓரை எடுங்க, காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9. 8 to 9 யாரும் கட்டுறதே இல்லைங்க. ஏன்னா 12 மணிக்கு மேலேயேங்க நல்ல சுபகாரியங்கள் செய்வது கொஞ்சம் யோசிக்கணுங்க. ஆனால் 12 மணிக்கு வந்துங்க அபிஜித் முகூர்த்தம் வருதுங்க. அபிஜித் முகூர்த்தத்தினால செய்யலாங்க, அது நல்லதாக தான் இருக்குது. அது உச்சி நேரத்தில் தான், உச்சிக்கால பூஜை கூட கோவிலில் வைக்கிறாங்க. அந்த உச்சிக்கால நேரத்தில் கடன் அடைக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் சனிக்கிழமை சனி ஓரையில் கட்டலாங்க. குளிகை நேரத்தில் ஒவ்வொரு கேலண்டரில் பார்த்திங்கன்னா குளிகை நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் கட்டினீங்கனாலும் கடனெல்லாம் அடைஞ்சிருங்க. கடனை வாங்கக்கூடாதுங்க. குளிகை நேரத்தில் கடனை வாங்கினா வாங்கிட்டு அடுத்தடுத்து நன்மைகள் செய்யக்கூடிய காரியங்கள் குளிகை நேரத்தில் செய்யணும்னு சொல்கிறோம். அப்போ கடனை போய் வாங்கினா அடிக்கடி அதுதான் செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்போ 6வது வீட்டில் வேலைகள் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி வெற்றிகள் சம்மந்தமானதெல்லாம் நிறையா அங்கே கிடைக்கும். 7வது வீட்டில் புஷ்கரம் இருந்தால் மனைவி மற்றும் கூட்டாளிகள் மூலம், 7ஆம் வீடு மாங்கல்ய ஸ்தானம் வீடு, மனைவினால் அதில் சுபம் பெறுங்க.
கூட்டாளியினால், நண்பர்கள் மூலம், சமுதாய நண்பர்கள் மூலமெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும். 7வது வீட்டில் வந்துங்க மேச வீட்டுக்கு வந்துங்க சுவாதி நாளுங்க விசாகம் இந்த களம் கொடுத்துருக்கேங்க. நான் ஒவ்வொன்றும் சொல்கிறது எழுதிக்கிங்க. இருந்தாலும் உங்களுக்கு மறதி வராமல் இருக்குது. இந்த களம் பெட்டி போட்டு திருப்பி கொடுத்துருக்கேன். முதல்ல ஓரலாக போயிடுச்சுங்க. இப்போ விரிவாக நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ 7வது வீட்டில் இதுதாங்க. 7வது வீடு வந்து மாங்கல்ய ஸ்தான வீடுங்க. 2வது குழந்தை ஸ்தானமும் வரும். முதல் குழந்தை 5வது வீடு, 2வது குழந்தை 7ஆம் வீடுங்க. அப்போ 7ஆம் வீட்டில் 2வது குழந்தை இருந்ததுன்னா நண்பர்கள், சமுதாயத்தின் மூலம் லாபம் இருக்குது. 2வது குழந்தை மூலம் லாபம் இருக்குது. இந்த மாதிரி நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணும். சுவாதினா 3 வாங்கினா கூட புஷ்கர அம்சம் இல்லைங்க. விசாகம் 2ஆம் பாதம்ங்க. அடுத்தது 8ஆம் வீடு. 8ஆம் வீடு ஆயுள் பாவங்க. 7 வந்து மாங்கல்ய ஸ்தான வீடு, 2வது குழந்தை ஸ்தானம்ங்க. இப்போது 8வது வீடு ஆயுள் பாவங்க. அதில் புஷ்கரம் இருந்ததுனாங்க யோசிக்கவே வேண்டியதில்லைங்க. அவருக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும். 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்துட்டாவே ஆயுள் அதிகங்க. 8ஆம் வீடு வெறுமனே இருக்கக்கூடாது. 8வது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்துருக்கணுங்க. அது அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டால் அவருக்கு ஆயுள் தீர்க்கமுங்க. அதை ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. 8வது வீட்டில் ஏதாவது ஒரு அசுபரம் சுபரம் உட்காந்துருணுங்க. அது நீண்ட ஆயுள் உண்டுங்க. மத்திய ஆயுள் போக மாட்டாருங்க. தீர்க்காயிலாம் இல்லைங்க. 83க்கு மேலே 80க்கு மேலே போயிட்டாவே பரிபூர்ண ஆயுள். இப்போ வந்து 120 போயிருச்சுங்க. இப்போ 120க்கு முதலையெல்லாம் தீர்க்காயில் 120ங்க. இப்போ வந்துங்க 80 தான் தீர்க்காயில். 80க்கு மேலே வந்துட்டாவே பூரண ஆயுள், தீர்க்காயில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 8வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்ததுன்னா ஆயுள் அதிகரிக்குங்க. புதையல், லாட்ரி சீட்டுகள்லாம் கூட இவங்க இந்த இதில் கூட அவங்களுக்கு திடீர்னுங்க அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து இப்போ லாட்ரி அடிக்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் லாட்ரி அடிக்குங்க. திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வந்து குவியும். அந்த மூலயமா செல்வங்கள், இன்சூரன்ஸில் லாபம் கிடைக்கும். 8ல் மாந்தி இருந்தால் புதையல் கிடைக்கணும் ஒரு யோகம் இருக்குதுங்க. லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் புதையல் கிடைக்குமா. அதனால் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் இந்த 8வது வீடு. இப்போ 8வது வீடு வந்துங்க விசாகம் 4 அனுசம் 2. இந்த அட்டவணை போட்டிருக்கேன். அதனால் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். நீங்களே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 9வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்தால் லக்னாதிபதி நீங்கள் இந்த ஒரு பேஜ் கொடுக்குறாங்களங்க, அதில் கூட போட்டிருப்பாங்க. 8வது வீட்டில் இந்த உத்திராதனம் 2 இப்போ நான் கொடுத்ததெல்லாம் அதில் டிக் பண்ணிங்கன்னா எத்தனை புஷ்கராம்சம் வந்திருக்குதுன்னா அந்த பாவக வீடு எத்தனாவது வீடு லக்கணத்துக்கு என்னன்னீங்கன்னா ஓகே புரியுதுங்களா. அவங்களே போட்டிருப்பாங்க. மகரம், சூரியன், மேச வீடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சூரியன் சாரம் போட்டிருப்பாங்க. எந்த ராசி கட்டம்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, 9வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்தால் பாக்கியாதி புஷ்கரத்தில் இருப்பதெல்லாம் தொட்டதெல்லாம் போனாங்க. 9வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்ததுன்னா 9வது வீடு வந்துங்க மேச வீட்டுக்கு தனுசு வீடுங்க. பூராடம் 3ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த ரெண்டுலேயுமே அவங்க 9வது வீட்டில் இருந்தால் அது பாக்கியாவதி ஸ்தானங்க. 9வது வீடம் தொட்டதெல்லாம் பொண்ணாங்க. மேல் படிப்பெல்லாம் படிப்பாங்க. படிச்சுட்டேன்னா புஷ்கராம்சம் புரட்டாது பூராடம் 3ஆம் பாதத்தில் என் நட்சத்திர சாருங்க. அதனால் படிப்பு கல்வி கற்பது என்பது எனக்கு வந்துங்க சோம்பேறித்தனமாகவே இருக்க மாட்டேன். ஏதாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது வீட்டில் உபயோகமான ஒன்று படித்து தெரிஞ்சுக்கலாமலங்க. அப்படி அந்த மாதிரி ஆர்வம் இருக்குங்க. அது மாதிரி 9வது வீட்டில் இருந்தால் படித்து கொண்டே இருப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்குங்க. இப்போ 9வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்தால் பாக்கியவதி பாக்கியஸ்தானங்க. புஷ்கராமத்தில் இருந்ததுன்னா எதுங்க போராடம் 3, உத்திராடம் 1ஆம் பாதம். இதில் தொட்டதெல்லாம் பொண்ணாங்க. அறிவு ஆற்றலை பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. மேல் படிப்புனா அதான் படித்துக்கிட்டே இருக்கிறது. படிப்பு வந்துங்க இறக்கும் தருவாயில் கூட படிக்கிறாங்க ஒரு சிலர். புரியுதுங்களா. சரி, இப்போ 10வது வீட்டில் புஷ்கராம்சம் இருந்ததுன்னா சுய தொழிலுங்க. சுய தொழில் செய்து தொழிலதிபராக மாறிடுவாங்க. அப்புறம் தொழில் மூலம் அதிபதிங்க. இவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவருக்கு ஏனே அவரே தாங்க. அவரை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ 10வது வீடு தொழில் ஸ்தான வீடுங்க. அதில் உத்திராடம் 4ஆம் பாதங்க, திருவோணம் 2ஆம் பாதம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இது 1ஆம் பாதமாக வரும். புரியுதுங்களா. மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு வீடாக வரும். நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு என்ன கருத்து சொல்கிறேன்னா அதை எடுத்துக்கணுங்க. யாருக்கு அந்த வீடு 1வது வீடாக வருதா 2வது வீடு வருதா. அப்போ
எத்தனாவது வீடாக வருதோ அந்த லக்கணப்பாத்துக்கு சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கணும். சரி, 10வது வீடு மேசராசிக்கு 10வது வீடு தொழில் ஸ்தானம் மகர வீடாக வரும். அப்போ வந்துங்க உத்திராடம் 4ஆம் பாதங்க, திருவோணம் 2ஆம் பாதம். அதில் மகரத்தில் வந்துங்க உத்திராடம் பாதம் வாங்கியிருந்தோன்னா சாரம் வாங்கி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தொழிலில் இப்படி விருத்தி வரும். புரியுதுங்களா? அவங்களுக்கு 10ஆம் வீடு தொழில் சாரம். அப்போ தொழில் மூலம் அதிபதிங்க, சின்னதாக ஆரம்பித்தாலும் பெருசாக போய் முடியும். சரி, 11வது வீட்டில் புஷ்கராம்சம் 11 சதயம் நாளுங்க, புரட்டாதி 2ஆம் பாதம். இதில் 11ஆம் இடம் வந்துங்க லாபஸ்தான வீடு. இதில் இருந்ததுன்னா லக்னாதிபதி, அது லாபாதிபதியாக வந்துட்டாங்க. லக்னாதிபதிக்கு இது அங்கே வந்து உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லாபம் தாங்க. தனகோடீஸ்வர யோகத்தில் இருப்பார். லாபாதிபதி லக்னாதிபதி போய் அங்கே உட்காந்துட்டா, 11ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்துட்டுச்சுன்னா என்ன ஆகுங்க, அப்படியே கொட்டும். 7 முறை கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்களாம். ஒரு யோகத்தில் கோடீஸ்வர யோகம்னா வாழ்ந்து முடிச்சிடலாம், வாழ்க்கை காலம் பயணம் கம்மி தான். ஆனால் 7 கோடீஸ்வர யோகம் வருமா. அப்போ 11வது வீட்டில் லக்னாதிபதி புஷ்கராம்சம் இது வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி போய் அவன் உட்காந்துருந்தா அந்த புஷ்கராம்சத்தை நட்சத்திர சாரங்கி இது வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 7 முறை கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்களாம். அப்புறம் அவர் சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அனைத்துமே நிறைவேற்றிட்டு தான் போகுமா. இதுதான் லாபஸ்தான வீடு 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் சதயம் 4ங்க, புரட்டாதி 3, புரட்டாதி 2ஆவது. அது மேச லக்கணத்துக்கு மேசராசிக்காரங்களுக்கு தான் இந்த 11ஆவது வீட்டு பலனுங்க. ரிஷப ராசினா 10வது வீடாக வருங்க, தொழில் ஸ்தான வீடாக வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை எடுத்துக்கணும். சரி, அடுத்தது 12ஆம் வீடு முடியுதுங்க. 12வது வீடு புரட்டாதி 4ஆம் பாதங்க, உத்திரட்டாதி 2ஆம் பாதம். இப்போ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதினு எடுத்துக்கணும் நம்ம. மீன ராசிக்காரருக்கு அது லக்னாதிபதி. அப்போ அவருக்கு என்ன பலன் வரும்? சுய உழைப்புனால மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைவார்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் பலன் எடுத்துக்கணும். சரி, 12ஆம் வீட்டு புஷ்கராம்சம் மேசராசிக்காரங்க 12வது வீடாக வரும். மீன ராசிக்காரங்க லக்னாதிபதியே வந்துடுவார். அப்போது உத்திரட்டாதியிலையும் பிறப்பாங்க. இந்த 2 பாதத்தில் பிறந்தாதான் என்னென்ன கிடைக்கும்னா சுகம், சுப விரயம் ஏற்படும். அந்நிய தேசம் போகலாங்க, அந்நிய தேசத்துக்கு கூட போனாலும் பொருள் ஈட்டுவார். வீடு வண்டி வாகனம் பல கோடிகள் சம்பாரிச்சுங்க அங்கேயே வெளிநாட்டிலேயே தங்கிடுவாங்க. யாரும் மேசராசிக்காரங்க 12வது வீட்டில் புரட்டாதி 4ஆம் பாதம் சாரம் வாங்கி உத்திரட்டாதி சாரம் வாங்கி 12ஆம் வீட்டில் ஏதாவது நட்சத்திர சாரம் வாங்குச்சுன்னா இந்த மாதிரி வெளிநாட்டில் தங்கிறது அரசனுக்கு இணையான யோகத்தை தருங்க. வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், வெளிநாட்டில் மனைவி பேரெல்லாம் கிட்டுங்க, மனைவி கிடைப்பாங்க, குழந்தைகள் பிறக்கிறது, அங்கே வீடு கட்டுறது, இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் இந்த சூட்சம விதிகள். புரியுதுங்களா? இப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு பலன் குறைந்தாலும் புஷ்கராம்சம் வந்துங்க, அதாங்க எல்லா ஜாதகத்துலேயும் ஒரே ஒரு யோசிங்க நீங்கள். இப்போது மீனராசியில் ஒரு ஊருக்குள்ளே ஒரு மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு கிராமம் வேண்டாம், டவுன்லேயே வச்சுக்கலாம். அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேரும் ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்களா, ஒரே மாதிரி மனைவி வராங்களா, ஒரே மாதிரி குழந்தைகள் இருக்கா? அப்படிலாம் இருக்காதுங்க. ஏன்னா அந்தந்த கிரகங்கள் ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் மாறினா கூட அவங்க வாழ்க்கை மாறுங்க. ஒருத்தருக்கு சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார், அவங்களுக்கு ராகும் கேதுவும் கெடுதல் செய்யும். யாருக்கு? சனி கொடுக்குறவருக்கு ராகும் கேது கொடுக்காது, குரு கொடுக்காது, மற்ற சூரியன் செவ்வாய் அதெல்லாம் கொடுக்காது. இதே செவ்வாய் உச்சத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தொழிலில் சிறப்பாக இருப்பார். 10ஆம் இடத்துல செவ்வாய் போய் அமர்ந்து திக்பலம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் அமர்ந்து திக்பலம் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தொழில் ஸ்தானத்தில் ஆட்சியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் 10ஆம் வீடாக சிம்ம வீடு வந்துங்க, சூரியன் ஆட்சியாக இருந்தால் அவர் அரசு வேலைக்கு போகிறாரு, அதில் ஆட்டோமேட்டிக்காக மாதம் கண்டா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? குரு ஆட்சியாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ சனி பயிற்சியில் நிறைய பேர் பயப்படாதீங்க. எந்த ராசிக்காரங்க இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்க. சனி உங்களை அடிக்குதா, அடிச்சுட்டு போகுது, பணத்தை குறைச்சி கொடுக்குது,
அங்கே சூரியன் உங்களுக்கு கொடுக்கும், சந்திரன் கொடுக்கும், புதன் பிறகு கொடுக்கும், சுக்கிரன் எல்லா கிரகம் கொடுக்குற கடவுள் தான். ராகு கேது கொடுக்கும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் தடுப்பார் இல்லை, அந்த கிரகம் கொடுத்துட்டு போகுது. ஒருத்தருக்கு சனி பகவான் கொடுத்தா ஒருத்தருக்கு ராகும் கேதும் கொடுக்கும். ராகு கொடுக்கும், கேது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் தடுப்பார் இல்லை. புரியுதுங்களா? அப்போ அப்படியே ஒருத்தர் குரு பகவான் கொடுத்தாருன்னா சனி பகவான் மட்டம் பண்ணும். சனி கொடுத்துன்னா குரு கொடுக்கும். அப்போது எல்லாமே கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராகுவும் கொடுத்து, சூரியனும் கொடுத்து, சந்திரனும் கொடுத்து, அதில் கோடியில் ஒருவருக்கு, அதான் கோடீஸ்வரம் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா அர்த்தம்? அப்போது யாருமே எந்த சனி பெயர்ச்சி ஆகட்டும், குரு பெயர்ச்சி ஆகட்டும், குரு கஷ்டத்தை கொடுத்தா அங்கே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாருன்னு அர்த்தம். ராகு அங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ எல்லோரும் உணவு சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், எல்லோரும் தூங்குகிறோம், எல்லோரும் வீடு இருக்குது. அந்த மாதிரிங்க நம்ம நிம்மதியாக தானே இருக்கோம். சண்டை சச்சரவு இல்லை. எல்லாம் எவ்வளோ ஊரில் எவ்வளோ போர் சண்டை நடக்குது, நம்ம நிம்மதியாக தானே இருக்குது. இதுவே நம்ம எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு நன்மை தானே கொடுத்துருக்குங்க. அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ 12ஆம் வீட்டில் அரசனுக்கு இணையான யோகம், பூமி காடு வீடு எல்லாம் வாங்குகிற யோகம் இருக்குங்க. வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறோம். வெளிநாட்டு வாழ்க்கை பயந்து பயந்து சாகிறதுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்க அது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போது இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கறதுனால யார் இந்த ஜாதகத்தை வச்சுட்டு ஒருத்தர் புலம்பி தீர்த்தார். நான் இப்படி தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரே ஒரு வீதியில் 4 மீன ராசிக்காரங்க 4 பேரும் ஒரே மாதிரியாக வீடு கட்டியிருக்காங்க. 4 பேர்த்துக்கு ஒரே மாதிரியே பவர் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அது என்ன வில் பவர்னு கண்டுபிடிச்சி அந்த பவரை நம்ம உபயோகித்து வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணுங்க. சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. நம்ம வயதுக்கு உண்டான வேலை செய்யலாம், முடியலையே விட்டுறலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்குன்னு எனி டைமும் நேரத்தை வீணடிச்சிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஏதோ நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்ம நம்ம அறிவை எந்தெந்த வகையில் பயன்படுத்திக்க அந்தந்த வகையில் பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரிங்க இந்த ஜாதக கட்டத்தில் ஒரு ஜோசியத்தை வச்சுங்க மனசை நோக்கடிச்சுக்காது. எதுவும் யாரையும் எதுவும் செய்யாது. செய்யும், இல்லைன்னு சொல்லலை, எல்லாத்துக்கும் செய்யாது. யாராவது அதுதான் நான் சொல்கிறேன், விதிப்பயன். அதாங்க நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? நல்லதை நினைப்போம், யாருக்கும் துரோகம் வேண்டாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நெல் நட்டால் நெல் விளைங்க, எள்ளு வச்சா எள்ளு விளைங்க. புரியுதுங்களா? அப்புறம் வேறு எதாவது போட்டால் அது என்ன, நம்ம எதை விதைக்கிறோமோ அது தாங்க பலன் கொடுக்கும். அதை அந்த மனசில் வச்சுட்டுங்க. யாரும் சனி பெயர்ச்சினால நிறைய பேர் ஐயோ சனி வந்துருச்சு அது கவலையே படாதீங்க. சனி பகவான் இருக்கிறதே நல்ல கடவுள். அவருக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பார், ஏழைகளுக்கு உதவணும்னு நினைப்பார். அதுவும் கூண் குருடு செவிடுக்கு இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு மீனத்தில் உட்காந்துருக்குங்களா பார்வைப்படுற கிரகம் சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் எல்லாருமேங்க கூண் குருடு நம்ம முடிகிற வரைக்கும் அவங்க முடியாதவங்களும் கொஞ்சம் உதவி செய்யும். புரியுதுங்களா? அப்போ சனி பகவான் குளிர்ந்து போவார். சனி பகவான் தலை சுற்றி தீபம் வச்சது ஒரு பொண்ணு நான் பார்த்தேன். தலை சுற்றி தீபம் வைக்காதம்மா, கடவுளுக்கு மனதால் வேண்டி தீபம் வச்சாவே போதும். தலையை சுற்றி வச்சா என்னாகும்? கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதும் கரெக்டாக நம்ம நிறைவேற்றி கொடுக்கணுங்க. இந்த புஷ்கராமத்தில் விவரத்தலான பாடம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயங்க இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் நன்மையாக நடந்தால் கூட இந்த பாடத்துக்கு உண்டான பலன் நான் கொடுத்ததாக இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் நான் விவரமாக சொல்கிறேங்க. இந்த மாதிரி தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள். நீங்கள் கட்டுறது இந்த 4 பேர்த்துக்கு அதை அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட எல்லாத்துடைய ஃபோன் நம்பரும் எங்கிட்ட இருக்காது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே பலன் படைகிறது நல்லது தானே. அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, சுபம்.